வணக்கம். ஸ்ருதி 90.8 வானொலி நிலையத்துக்கு இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினரா வந்திருக்க திரு கோபிநாத் ரவிராஜன், சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் வில்வா நெட்வொர்க் அண்ட் வில்வா கிளாத்திங் அப்பெரல்ஸ் அவர்களை மிக பணிவன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த இளம் வயசுலேயே உங்களுக்கு எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா கிடைச்சது ஐயா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பொறந்தேன். ஸோ என்னுடைய தாத்தா, பாட்டி அவங்கலாம் வந்து விவசாயம் பண்ணுற ஃபேமிலி தான் இருந்தாங்க. விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறமா அவரும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணார். எந்த ஒரு பெரிய முதலீடும் இல்லாமல் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பெரிய அளவில் அதில் வெற்றியும் அடைஞ்சார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவில் ஒரு சரிவையும் சந்தித்தார். ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நான் வந்து பிஸ்னஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் படிப்பு நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி படிப்பில் மட்டும்தான் வந்து என்னுடைய முழு ஃபோக்கஸும் வச்சுருந்தேன். ஆனால் கல்லூரி படிச்சுட்டு இருந்தப்போ வந்து நல்லாவே படித்தேன். முதல் ஒரு 2 வருஷமே வந்து டாப்பராக இருந்தேன் கல்லூரியிலையும். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம வந்து படிப்பு மட்டும் போதாது, நம்ம வந்து சமுதாயத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து நேரம் நமக்கு நிறைய தேவை. அப்படின்றப்போ ஒரு வேலை அப்படின்னு போயிட்டோன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு இடத்துக்குள்ளே சிக்கிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயங்களை செய்ய முடியாது. நம்மளுடைய முழு சுதந்திரமாக நம்ம செயல்பட முடியாது. ஸோ இன்னொருத்தவங்க கிட்ட தான் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம சுயமாக ஏதாவது செஞ்சால், சுயமாக நம்ம ஒரு தொழில் தொடங்கணும்னா நமக்கான நேரங்கள் இருக்கும். நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய பாஸாக இருக்கணுங்கிறது என்னுடைய எண்ணமாக அந்த கல்லூரி காலத்தில் ஏற்பட்டுச்சு. அதனால தான் நான் தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் படித்த கல்லூரி படிப்பும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்களா? இல்லை, நான் படித்தது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறை தேர்ந்தெடுத்து படிச்சிருந்தேன். எனக்கு விருப்பமானது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் இருந்ததே கிடையாது. ஸோ அதனாலேயே நம்ம கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு கம்ப்யூட்டருக்கான துறை தேர்ந்தெடுக்க முடியாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறை வந்து தேர்ந்தெடுத்து படித்தேன். ஸோ தொழில் தொடங்கணுங்கிறது வந்து கல்லூரி தாண்டி அங்கே நடந்த நிறைய பார்த்த விஷயங்கள். ஸோ கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2வது வருஷத்தில் வந்து வேறு ஒரு கல்லூரியில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டுக்கு போனப்போ வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி, புது விதமான மாணவர்களை சந்தித்தேன். உலகம் இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம வந்து ஒரு குட்டைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ அப்போ நம்ம எதாவது புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்றப்ப தான் வந்து நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய கல்லூரி காலத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷத்தில் என்னோடய கிளாஸ்லேயே இருக்க மாட்டேன். பெரும்பான்மை நேரம் லைப்ரரியிலையும் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ரூமில் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் வந்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். பெரிய அளவில் லைஃப்பில் சாதித்தவங்க நம்மளை சுற்றியே இருக்காங்க. ஆனால் லைஃப்பில் பெருசாக சாதிச்சிருக்கவங்கள பார்க்க முடிஞ்சிச்சு. குறிப்பாக சொல்லணுன்னா ஷிவ்நாடார்னு ஒருத்தர், HCL நிறுவனருடைய அவருடைய கதையை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அவருடைய கல்லூரி தான் நான் வந்து 2வது வருஷம் படிக்கும்போது போயிருந்தேன். ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிருந்தேன். SSN காலேஜ் இருந்துச்சு. அந்த கல்லூரிக்கு போய் பார்த்தப்ப ஓகே, இவர் நம்ம ஊர் பக்கம் உள்ளவர் தான். ஒரு தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். உலகம் முழுக்க ஒரு பெரிய அளவில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு. ஸோ இவரால் பண்ண முடிஞ்சுன்னா நம்ம ஏன் செய்யக்கூடாது? நம்ம மட்டும் ஏன் ஒரு வேலை அப்படின்ற ஒரு சிந்தனை இல்லாமல் நம்ம ஏன் ஒரு தொழில் தொடங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. இன்றைய தலைமுறை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. உங்களோட முதல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? உண்மைதான். இன்றைக்கி வந்து எந்த ஒரு தொழிலையுமே வந்து வெற்றி பெறணும்னா, பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தேவை தான். கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக இல்லாமல் வந்து வெற்றி அடையிறதுங்கிறது சுலபமான விஷயம் கிடையாது. ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு வெற்றி அடையிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு முதல் தடையாக நான் பார்க்கல. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா முதல் படி வந்து ஒரு முயற்சி. ஸோ நம்ம வந்து ஒரு ஆசை நம்மக்கிட்ட இருக்குது, ஒரு ஐடியா நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அது சின்னதாக முயற்சி பண்ணி உண்மையிலேயே அந்த ஆசை அந்த ஐடியா வெற்றி பெறுமாங்கிறத முயற்சி பண்ணி பார்க்கணும். ஸோ சின்ன அளவில் வெற்றி பெற்றுச்சுன்னா அதுக்கப்புறமா முதலீடுகள் கொண்டு வரது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் தொடங்கினப்போ வந்து என்னுடைய முதல் தொழில் பார்த்திங்கன்னா வெறும் ரூ. 100 வச்சு மட்டும் தான் தொடங்கினேன். ஒரு பொருள் தேர்ந்தெடுத்தோம், இந்த பொருளை விற்பனை பண்ணணும், சந்தைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட ஒரு ரூ. 100 மட்டும் வாங்கி அந்த முதலீடை போட்டு தான் ஆரம்பித்தேன். இணையதள வடிவமைப்பை நானே கற்றுக்கிட்டேன். ஸோ இதை நான் வெளியில் கொடுத்துருந்தா அதுக்கு நான் செலவு பண்ணியிருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று தேடி இருக்கணும். வெளியில் கொடுத்து ஒரு 10,000 கொடுத்து ஒரு இணையதளத்தை உருவாக்கியிருக்கணும். அப்படி இல்லாமல் நானே ஒரு இணையதளத்தை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சிகள் கற்றுக்கிட்டேன். ஒரு வெப்சைட்டை வந்து நானே உருவாக்கினேன். அதை ஃப்ரீயான ஹாஸ்டிங், இலவச ஹாஸ்டிங்கில் நானே போட்டேன். ஸோ இப்படி ஒரு முதலீடுங்கிறது ஒரு பெருசாக எனக்கு தடையாக தெரியல. பட் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் எனக்கு முதலீடுங்கிறது தேவைப்பட்டுச்சு. ஸோ முதல் தொழிலில் ஒரு ரூ. 100 முதலீடையும் அடுத்த தொழிலில் ஒரு 10,000 முதலீடு தான் நான் வந்து போட்டு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வந்த வருமானத்தை வச்சே நான் வந்து இன்னும் அது திரும்ப வந்து செலவு சரியாக பண்ணாமல் நம்ம வந்து அதை திரும்ப திரும்ப அந்த தொழிலையே முதலீடாக பண்ணி அந்த முதலீடை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அளவுக்கு வந்து எங்ககிட்ட வந்து ஒரு அசட்டோ இல்லை ஒரு கேஷ் பேலன்ஸோ நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ண முடிஞ்சுச்சு எங்களால். அந்தளவுக்கு ஒரு ரூ. 100 தான் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு 10 லட்ச ரூபா அளவுக்கு கூட வளர்ந்துருந்துச்சு. ஸோ நம்மளோட உழைப்பு தான் என்னுடைய மூலதனமாகவும் முதலீடாகவும் நான் பார்த்தேன்.
முதல் தொழில், 2ஆம் தொழில் தான் சொல்றீங்க. என்னென்ன தொழில்கள் பண்ணீங்க? அதுல வந்த ஃபெயிலியர்ஸ் எப்படி நீங்க ஈடுகட்டுனீங்க? முதல் தொழில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் ஃபீல் ஆயுர்வேதான்னு வச்சிருந்தேன். நம்ம இயற்கை சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ உணவு சார்ந்த ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு டெவலப் பண்ணணும். இல்ல அது சார்ந்த ஒரு பிசினஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, உணவு சார்ந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, அத வந்து இணையத்தில விற்பனை பண்ணலாங்கிறது தான் என்னுடைய முதல் பிசினஸ். பட் அத நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சந்தைய புரிஞ்சுக்க முடியல. எனக்கு வந்து ஏன்னா ஆன்லைன்ங்கிற மாடல் வந்து அப்ப அவ்வளோ ஹிட் ஆகல. ஆன்லைன்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப புதுமையா இருந்துச்சு. மார்க்கெட்லயும் யாரும் ஒருத்தவங்கள பார்த்து தெரிஞ்சு செஞ்சுக்கலாம். இவங்க இப்படி செய்றாங்க. இத மாரி நம்மளும் செய்யலாம். அப்படின்னு காப்பி பண்றதுக்கும் எனக்கு ரோல் மாடல் கிடைக்கல. எல்லாமே நானாவே செஞ்சு செஞ்சு இது சரி, இது தவறு, இது ஒர்க் அவுட் ஆகுது, இது ஒர்க் அவுட் ஆகல. அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சு கத்துக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ அதில கிடைச்ச தோல்வி அனுபவம் வந்து 2வது தொழில் இன்னும் சிறப்பா செய்றதுக்கு கிடைச்சுச்சு. ஏன்னா 2வது தொழில் நாங்க வந்து இலவம்ங்கிற பேர்ல தொடங்குனோம். ஒரு டீ ஷர்ட்ஸ் வந்து நிறுவனத்த தொடங்குனோம். அதில குறிப்பா தமிழ வந்து முதன்மைப்படுத்தி, தமிழ உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்றப்ப அந்த டீ ஷர்ட் வழியா நம்ம வந்து தமிழ்ல முதல் முறையா உலக அளவிலேயே வந்து தமிழ்ல பிரிண்ட் பண்ணி டீ ஷர்ட்ஸ வந்து வெளியிட்டோம். ஸோ அந்த ஒரு நிறுவனத்த தொடங்குறதுக்கு வந்து முதல் தோல்வி தான் வந்து அடித்தளமா இருந்துச்சு. என்ன தவறுகள் பண்ணக்கூடாது, ஒரு ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட்ஸ வந்து மார்க்கெட் பண்ணணும், அத ஒரு பிளேஸ் பண்ணணும், அத மார்க்கெட்டிங் பண்ணணும். அப்படின்றப்ப என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும், எப்படி டெலிவரி பண்றது, இந்த எல்லா விஷயங்களுமே வந்து முதல் தோல்வியோட அனுபவம் மூலமா வந்து திருத்திக்கிட்டு 2வது தொழில்ல வந்து ரொம்ப வெற்றிகரமா வந்து செய்ய முடிஞ்சுச்சு எங்களால. இலவம்ன்ற பெயர ஏன் ஐயா சூஸ் பண்ணீங்க? நம்ம வந்து எந்த ஒரு வியாபாரம்னாலும் அதுக்கான பெயர் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து பொதுவா வந்து நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் ஒரு வியாபாரம் பண்றோம்னு சொன்னோம்னா, ஒரு கடை போடுறது தான் வியாபாரம்னு நெனைப்பாங்க. ஒரு பெயர பெருசா அவங்க நெனைக்க மாட்டாங்க. கடைக்கு அவங்களுடைய உறவினர் பேர வைப்பாங்க, அம்மா பேர வைப்பாங்க, சொந்த பேர வைப்பாங்க. முருகன் ஸ்டோர்ஸ், சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்ற மாரி ஒரு பெயர்கள் வச்சுட்டு இருப்பாங்க. பட் நம்ம வந்து ஒரு பிராண்ட் உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இருந்துச்சு. நான் என்னுடைய பேரையோ, இல்ல எனக்கு தெரிஞ்சவங்களோட பேரையோ வச்சு, அது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள சுருக்காம, ஒரு பிராண்டா உருவாக்கணும் அப்படின்றப்ப நம்ம செய்ற தொழிலுடைய பெயர் சார்ந்தே வைக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்பிள்னு ஒரு நிறுவனம் இருக்கு. ஆப்பிளுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் சம்மந்தம் இல்ல. ஆனா ஒரு காமனான பெயர். அந்த பெயர சொன்னாலே இன்னைக்கு வந்து அதனுடைய உண்மையான காரணம் தாண்டி இன்னைக்கு அந்த நிறுவன பெயர் தான் பெருசா தெரிய வந்திருக்கு. ஆப்பிள்னு சொன்னா உணவுப் பொருள்ங்கிறத தாண்டி அது ஒரு 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 பெரிய ஒரு நிறுவனம் அது. கம்ப்யூட்டர் தயாரிக்கிறாங்க, ஃபோன்னா ரொம்ப பிரபலம் அப்படின்ற அளவுக்கு அந்த நிறுவனம் வந்து பேர சூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாரி இலவம் நான் சூஸ் பண்ண காரணம், இலவம்ங்கிறது ஒரு ஒரு மரத்தினுடைய பெயர். ஸோ பஞ்சு தரக்கூடிய ஒரு மரத்தினுடைய பேர். அது ஒரு காட்டன்னு சொல்ல முடியும். அது பருத்தி காட்டன் இலவம் பஞ்சுன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ நம்ம செய்ற தொழிலும் வந்து ஒரு துணி சம்மந்தப்பட்ட பொருள்ங்கிறனால, அந்த ஒரு பேர நாங்க வந்து சூஸ் பண்ணோம். நீங்க சொன்னீங்க, தமிழ் எழுத்துக்களும், தமிழ் வார்த்தைகள், வரிசைகள் அதெல்லாம் நீங்க வந்து அந்த டீ ஷர்ட்ல பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. இது இல்லாம இன்னும் எப்படி வளர்த்தீங்க? தமிழ தமிழ்ன்னு வளர்த்தீங்கன்றது. எடுத்துட்டோம்னா, உடனே நமக்கு ஞாபகம் வர்ற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, திருவள்ளுவர், திருக்குறள் இதுதான் நம்ம வந்து முதன்மையா பார்ப்போம். அதே மாரி பாரதியார். தமிழுக்கு பெரிய தொண்டாற்றியவர் வந்து பாரதியார்ன்னு சொல்லலாம். ஏன்னா, தேசிய கவி, மகாகவின்னு சொல்லுவோம். அவருடைய வரிகள் எல்லாமே வந்து இளைஞர்களுக்கும் சரி, மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய எழுச்சி ஊட்டக்கூடிய ஒரு வரிகளா இருக்கும். நாங்க அந்த வரிகள வந்து பொது உடைமையாக்கப்பட்ட வரிகள நாங்க வந்து எங்களுடைய ஆடைகள்ல பதிஞ்சோம். குறிப்பா சொல்லணும்னா, "பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ" அப்படிங்கிற வரி. அதே மாரி "அச்சமில்லை அச்சமில்லை" இந்த மாதிரி பாரதியாருடைய வரிகள், திருவள்ளுவருடைய குறிப்பான திருக்குறள்கள். அ அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த "தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும்" இந்த மாரி ஒரு திருக்குறள். இந்த மாரி மக்கள வந்து ஒற்றுமைப்படுத்தக்கூடியது, மக்கள பொது உடைமையாக்க சிந்தனைய கொண்டு வரக்கூடிய திருக்குறள பதிஞ்சோம். இது பெரிய அளவுல வரவேற்பா கிடைச்சுச்சு. ஸோ இது மூலமா தான் நாங்க வந்து வெறும் தமிழ் வார்த்தைகள்னு இல்லாம, இந்த மாரி எழுச்சி ஊட்டக்கூடிய வரிகள் வந்து எங்கள வந்து பெரிய அளவுல அந்த அந்த ப்ராடக்ட் வந்து வெற்றிகரமா சந்தைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவியா இருந்துச்சு. அந்த டீ ஷர்ட்ஸ்ல நானும் பார்த்துருக்கேன். மேட் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான் அந்த மாதிரியான வாசகங்கள் கேட்டிருக்கேன். அது என்ன மேட் இன் தமிழ்நாடுன்னு கொண்டு வரணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நம்ம எங்க பார்த்தாலுமே வந்து நம்ம சுத்தி இருக்கிற எந்த பொருள் எடுத்தாலுமே எல்லாத்துலயுமே வந்து மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான் அப்படிங்கிற பொருட்கள தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கோம். இதுக்கான ஒரு மாற்ற சிந்தனைய வந்து உருவாக்கணுன்றது வந்து எனக்கு தோண வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீயா நானால வரக்கூடிய கோபிநாத் அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய பேர்ல இருக்காருங்கிறதுனால ஒரு இன்னும் ஒரு ஜாஸ்தியான ஈர்ப்பு அவர் மேல. அவருடைய காணொளிகள்லாம் பார்த்துருக்கேன். YouTubeல அவருடைய காணொளிலாம் பார்த்துருக்கேன். நான் அவர் குறிப்பா ஒரு வீடியோல பேசியிருப்பாரு. நம்ம சுத்தி இருக்கிற பொருள் எத்தன பொருள் மேட் இன் இந்தியா அப்படின்ற கேள்விய அவர் முன் வச்சாரு. ஸோ அதே கேள்விய நான் கொஞ்சம் மாத்தி முன் வச்சு பார்த்தேன். நம்மள சுத்தி இருக்கிற பொருட்கள் எத்தன பொருட்கள் மேட் இன் தமிழ்நாடு? நெறைய பொருட்கள் நம்ம உண்மையிலேயே உருவாக்குறோம், தயாரிக்கிறோம். ஆனா, அத நம்ம வந்து எங்கேயுமே அடையாளப்படுத்துறது இல்ல. ஸோ அப்ப நம்ம வந்து புதுசா வந்து உருவாக்கணும்னு அவசியம் இல்ல. அடையாளப்படுத்த ஆரம்பிச்சாலே போதும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ முதல்ல நம்மளோட பொருட்கள, நம்மளுடைய தயாரிப்புகள நம்ம வந்து அந்த மாரி பயன்படுத்துவோம். அப்படிங்கிற முயற்சியில மேட் இன் தமிழ்நாடுன்னு போட ஆரம்பிச்சோம் நாங்க. வில்வா கிளாத்திங் அப்பரல்ஸ் அப்படின்றது வெறும் கிளாத்திங் இது ஓகே. வில்வா
கார்ட் டாட் இன் அப்படின்ற ஒரு புது காமர்ஸ் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றிய தகவல்கள். வில்வா கார்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2016, 17, 16ல் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா அந்த நேரத்திலே ஆரம்பிச்சிட்டோம். பட் அது பெருசாக நாங்கள் வந்து ஸ்கேல் பண்ணலை. அந்த நிறுவனம்னு ஒன்று ஆரம்பிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. உடனே அதை வந்து ஒரு இணையதளத்தை உருவாக்குறது ஒரு பெரிய விஷயம். அது பெரிய அளவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரது தான் வந்து ஒரு உண்மையிலே பெரிய விஷயம். அதுக்கான முயற்சி பல நாட்களாக நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு காமர்ஸ் பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுங்கிறது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய பண முதலைகளோடு இருக்கக்கூடிய பண முதலைகள்னு சொல்லக்கூடிய பெரிய நிறுவனங்களை வந்து தாண்டி அவங்களுக்கு போட்டியாக நம்ம வந்து ஒரு நிறுவனத்தை நடத்துறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. நிறையா சவால்களை சந்திச்சு ஆகணும். நிறைய இழப்புகளை சந்திக்க நேரிடும். அதனால் அந்த வில்வா கார்ட் நிறுவனத்தை ரொம்ப பார்த்து பொறுமையாக நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியான பொருட்களை தேர்ந்தெடுத்து சரியான நேரத்தில் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். 2016லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கஸ்டமர்ஸ் மேலே ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் அது மூலமாக நாங்கள் அக்வயர் பண்ணியிருக்கோம். எங்களோட லட்சியம் வந்து கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ். இன்றைக்கி வந்து இந்தியாவுடைய டாப் நிறுவனமான ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், அவங்க வந்து 10 கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் ஒரு 1000 கஸ்டமர்ஸ் வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு 10 வருஷத்தில் வந்து ஒரு 20 கோடி கஸ்டமர்ஸ் இல்லை ஒரு 30 கோடி கஸ்டமர்ஸ் அளவுக்கு கொண்டு வரணுங்கிறது எங்களோட லட்சியம். உங்களை பொறுத்த வரைக்கும் சாதனை அப்படின்னா என்ன ஐயா? சாதனைங்கிறது வந்து அதை பற்றி நான் பேசலாமான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் சாதனை பண்ணவங்களை நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து ரோல் மாடல்னு சொல்லக்கூடிய பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே நம்ம சாதாரணமாக நம்ம பார்த்த மனிதர்கள், நம்மளை சுற்றி இருந்த மனிதர்களை தான் நான் வந்து என்னுடைய ரோல் மாடல் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி பொதுவாக நம்ம கல்லூரிகள்லையோ இல்லை பள்ளி காலத்துலேயும் நம்ம படித்தது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து ஆட்களை படிச்சிருப்போம். இல்லை ஃபாரினில் உள்ளவங்களை படிச்சிருப்போம். உலகத்திலே பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டால் மைக்ரோசாஃப்ட், பில் கேட்ஸ்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்களெல்லாம் ரோல் மாடல்னு எடுத்துக்க தோணலை. நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளை மாதிரியான ஆட்கள், சாதாரணமான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து பெருசாக சாதித்த மக்கள், ஸோ அவங்கள தான் நான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும்னு நினச்சேன். அதில் எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்ஸ்பயர் பண்ண ஒருத்தர் பார்த்திங்கன்னா வந்து காமராஜர்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு சிறந்த முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா அவர் படிக்க கூட இல்லை. ஆனால் வந்து மக்கள் எல்லோரும் படிக்கணும், அவர் சுற்றி இருந்த எல்லோரும் படிக்கணும், நல்ல கல்வி அறிவு பெறணுன்ற ஒரு லட்சிய நோக்கத்தோடு வந்து அவர் செஞ்சார். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்மளும் வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி தொழில் தொடங்குவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து அந்த தொழிலில் வந்து வெற்றிகரமாக வந்துட்டுருக்கிறதுக்கு இவங்கள மாதிரியான ஊக்க சக்திகளை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். காமராஜர் எடுத்துக்கலாம், இந்த சிவநாடர் ஹெச்ஏஎலுடைய நிறுவனர். ஸோ இவங்க எல்லாம் தான் என்னுடைய ஊக்கம்னு நான் நினைக்கிறேன். டிஷர்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது முதலே பல்காக கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்களா? அந்த டிஷர்ட்ஸ் பல்காக ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ்க்கு கொண்டு வந்தீங்களா? உங்களோட ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருந்தது? மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் என்னது? இப்போ நாங்கள் ஆரம்பித்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 டிசைன் பக்கம் நாங்கள் ரெடி பண்ணோம். இந்த மாதிரியான வடிவங்கள்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நாங்களாக ஒரு எண்ணம் வச்சு அதை நாங்கள் வந்து சின்ன அளவில் தயாரித்தோம். ஒரு வடிவமும் ஒரு 50 ஆடைகள், 100 ஆடைகள்ங்கிற மாதிரி தயாரித்து நாங்கள் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தோம். பட் அது ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆச்சு. நிறைய லாஸ் ஆச்சு. நாங்கள் எதிர்பார்த்த அளவு அது விற்பனை ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தோம், நாங்களே அந்த தொழில் நிறையா கற்றுக்க ஆரம்பித்தோம். எப்படி வந்து அந்த ஆடைகளை வந்து தயார் பண்ணுறது, பிரிண்டிங் எப்படி பண்ணுறது, இந்த டெக்னிக்கெலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்களே பிரிண்டிங் யூனிட் ஒன்று போட்டோம். ஸோ எந்த ஆடைகள்லாம் நல்லா விற்பனை ஆகுதோ அந்த ஆடைகள் நாங்களே பிரிண்டிங் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முதலீடுகள்லாம் வந்து மேற்கொண்டு நண்பர்களோட உதவியோடு சேர்ந்து நாங்களே வந்து அந்த ஒரு பிரிண்டிங் யூனிட் செட்டப் பண்ணி பண்ணோம். அது மூலமாக கம்மியான செலவுலேயே வந்து எங்களால் வந்து அந்த காலகட்டத்தில் எளிமையாக வந்து விற்பனை பண்ண முடிஞ்சுச்சு. அந்த 10 டிசைன்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 30-40 டிசைன் கொண்டு வந்தோம். இப்போ தற்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான டிசைன் நம்ம வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து எந்த வடிவங்கள் நல்லா போகுதோ அதை நாங்கள் பல்காக ப்ரொடக்ஷன் பண்ணிப்போம். எது வந்து புதுமையான முயற்சி இருக்கோ அதை வந்து அளவாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது, இல்லை தேவைக்கேற்ப ப்ரொடக்ஷன் பண்ணுறதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். தொழில் முனைவோர்ன்றதை தாண்டி வில்வா நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ தகவல் சம்மந்தமாகவும் ஏதாவது செய்கிறீங்களா? இப்போ நாங்கள் வந்து டிஷர்ட்ஸ் வந்து எங்களுடைய ஒரு தொழில் ஆரம்பித்த தொழில் வந்து வில்வாங்கிற பேரில் வில்வா தமிழ் ஆடைகள்னு நமக்கு ஃபேஸ்புக்கில் பக்கம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கப்போ வந்து இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் வந்து டெக்னாலஜிக்கெலாம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ். உலகத்தில் உள்ள எல்லா நிறுவனங்களும் வந்து தமிழர்களையும் இந்தியர்களையும் தான் வந்து அவங்களோட நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் அளவுக்கு உட்கார வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் கூகுளுடைய சிஇஓ வந்து ஒரு தமிழர் தாங்கிறது நமக்கு பெருமையான விஷயமா இருக்கலாம். ஆனால் டெக்னாலஜிக்கலாக ஒரு பெரிய பிராண்ட்ஸ் வந்து நம்ம நாட்டில் உருவாகலை. பெரிய டெக்னாலஜிஸ் பெருசாக நம்ம நாட்டில் வந்து இன்னும் ஒரு நமக்கான டெக்னாலஜின்னு உருவாகலை. நம்ம செய்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்மளை திரும்ப ஒரு கன்சியூமராக தான் வச்சுட்ருக்காங்களே தவிர அந்த டெக்னாலஜி உண்மையிலேயே பயன்படுத்தி நம்ம வளர்ந்துக்குமாங்கிறது கேட்டால் கிடையாது. தனி மனித அளவில் நம்ம வந்து நம்மளுடைய சம்பளம் வேணால் உயர்ந்திருக்கலாமே தவிர நம்ம உண்மையிலேயே பெரிய அளவில் வளரலன்னு நினச்சேன். ஸோ அதனால் டெக்னாலஜி கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ வில்வா நெட்வொர்க்ஸுங்கிற நிறுவனத்தை 2015 தொடங்கினேன். ஸோ அப்போ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஆன்லைனில் வணிகங்கள் தொடங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய சேவைகள் கொடுத்தேன். ஸோ அந்த கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்கனவே ஆன்லைன் பிஸ்னஸ்கள் நடத்தின எக்ஸ்பீரியன்ஸும்
வில்வா காட்பான் போன்ற எக்ஸ்பீரியன்ஸஸ், மார்க்கெட்டிங்கில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸஸ், இதெல்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரியான தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ப்ராடக்ட் செஞ்சு கொடுக்கலாம், வெப்சைட் செஞ்சு கொடுக்கலாம், ஆப் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வில்வா நெட்வொர்க்ஸ் கம்பெனி தொடங்கினேன். இதெல்லாம் நீங்க தனியா இருந்து செஞ்சதா? இல்ல பார்ட்னர்ஷிப்ல பண்ணீங்களா? நான் முதல் தொழில் பார்த்தீங்கன்னா தனியாக செஞ்சேன். அதுக்கு அடுத்த தொழில் வந்து இலவம்ங்கிற தொழில் வந்து பார்ட்னர்ஷிப்பில் நண்பர்களோட கூட்டு முயற்சியில் செஞ்சோம். அதுக்கப்புறம் அதிலேருந்து விலகினதுக்கப்புறம் முழுசாகவே வந்து தனியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 எம்ப்ளாயீஸ் நம்மக்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரே வயசு சார்ந்த மக்கள் தான். ஒரு 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே உள்ள மக்கள் தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆண்களும் பெண்களும் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு கூட்டு முயற்சியாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு தமிழை வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கா என்னோட கைகோர்த்தது ஒரு 10 பேர் இருக்காங்க. நாளைக்கு இந்த நிறுவனம் வந்து ஒரு 100 பேரா, ஒரு 1000 பேரா, பல பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் மாற்றுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இன்றைய இளம் தலைமுறைகள் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ஈகரா இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒரு இளைஞனா. பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் சில பேருக்கு ஆர்வம் இருக்குது. பட் ஆனால் அது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கணுன்றது யாரும் பண்ணுறதில்ல. ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்ற ஒரு முழு ஒரு ஒரு நாலேஜை வந்து எடுத்துக்கணுன்ற ஆர்வம் இப்போ நிறைய பேர்கிட்ட இல்லை. ஸோ என்னோடய அட்வைஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறது நல்லதுன்னு தான் நினைப்பேன். ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து வேலை செஞ்சுட்டு அங்கே அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ ஒரு மக்கள்னால் எப்படி, சைக்காலஜி ஆஃப் பீப்புள், இது ரொம்ப முக்கியம். ஒரு தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு வந்து சைக்காலஜி ஆஃப் பீப்புள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் தயாரிக்கலாம், இல்லை ஒரு சர்வீசஸ் நீங்கள் கொடுக்கலாம். இது நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப நீங்கள் உண்மையிலே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம எடுத்தோடனே மார்க்கெட்டிங்கில் வந்து அவ்வளோ சுலபமாக வந்து கஸ்டமர்ஸை கொண்டு வர முடியாது. வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான கஸ்டமர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸ்க்கான கஸ்டமர்ஸாக இருக்கலாம். ஒரு ₹500 விற்பனை பண்ணக்கூடிய ஒரு பொருளுக்கான வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸை கொண்டு வரதும் ஒரு பெரிய விஷயம்தான். ஒரு ₹5,00,000 கொடுக்கக்கூடிய ஒரு கிளைண்ட்டை கொண்டு வர ஒரு சர்வீஸை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ்லேயும் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல அந்த தொழிலை நல்லா கற்றுக்கணும், அதனுடைய பேசிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த தொழில் சார்ந்து நம்ம எந்த துறையில் நம்ம வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த துறையில் ஒரு சின்ன ஒரு வேலையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அந்த இடத்துல நமக்கு சம்பளம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த துறையை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேலைக்கு போகணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு சில பேர் வந்து நிறைய சம்பளம் கிடைச்சா தான் வேலைக்கு போவேன், எனக்கு இந்த வேலை தான் வேணும்னு காத்துட்ருக்கிறவங்க, வேலை இல்லாமல் காத்துட்ருக்கவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. கிடைச்ச வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விக்கியில் போய் டெலிவரி பண்ண போகிற ஒரு MBA படிச்சுட்டு ஸ்விக்கியில் டெலிவரி பண்ணுற ஆட்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதனால் எந்த பயனுமே இல்லை. அதை விட்டுட்டு அந்த சம்பளத்தை முக்கியமாக பார்க்காம நம்ம எந்த துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த துறையில் நம்ம வேலை பார்க்குறது நல்லது. இப்போ நீங்கள் ஸ்விக்கி மாதிரி ஒரு ஆப் ரெடி பண்ண போகிறீங்க, தமிழ்நாட்டில் ஸ்விக்கி காம்படிட்டராக நீங்கள் ஒன்று உருவாக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்விக்கியில் வேலை பார்க்குறது தப்பில்லை. அதுவும் டெலிவரி பர்சனாகவே ஆயில் பூரா வேலை பார்க்கணும்னு அவசியம். ஒரு வருஷம் வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு 3 மாதம் டெலிவரி பர்சனாக வேலை பாருங்களேன், 1 மாதம் டெலிவரி பர்சனாக வேலை பார்த்தா கூட போதும். இன்ஃபேக்ட் பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்களில் சின்ன பொறுப்புலேருந்து வந்திருப்பாங்க, சம்பளமே வாங்காமல் கூட வேலை செஞ்சுருப்பாங்க. அப்படி வந்து தான் வந்து பெரிய நிறுவனங்களை வந்து உருவாக்க முடியும். நானும் வந்து முதல்ல 12ஆம் வகுப்பு முடித்த உடனே வந்து ஒரு 2 மாத காலம் வந்து சம்பளமே வாங்காமல் வேலை பார்த்தேன். ஒரு கற்றுக்கணுன்ற ஆர்வம், கம்ப்யூட்டர் வந்து எனக்கு பிடிக்கும், அதனால் கம்ப்யூட்டர் சார்ந்த வேலை செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு DTP சென்டரில் வந்து ஒரு ஒரு டேட்டா என்ட்ரி மாதிரியான ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வேலை ஒரு USD கம்பெனியோட ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெரிய நிறுவனம் எப்படி செயல்படுது, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அங்கே உடைய எப்படி கம்யூனிகேஷன் இருக்குது, ஒரு IT நிறுவனத்தில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஒரு டேட்டா என்ட்ரி துறையில் எப்படி பண்ணுறாங்க, ஒரு BPOவில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு அந்த +2 படிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டனால நான் கல்லூரியில் வந்து இன்னும் சிறப்பாக அதை பற்றி தேடி படிக்க ஆரம்பித்தேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அனுபவங்கள் தான் வந்து என்னை வந்து தொழில் முனைவராக ஆக்கும் போது ரொம்ப வெற்றிகரமாக நடத்துறதுக்கு வசதியாக இருந்துச்சு. அதே நேரத்தில் தோல்வியை கண்டு துவண்டக்கூடாது. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னா கண்டிப்பாக தோல்வியை சந்திக்கணும். நீங்கள் தோல்வியை சந்திக்காமல் வந்து வெற்றியே பெற முடியாது. தடுக்கி விழுந்தால் தான் திரும்ப எழுந்துச்சு நடந்தால் மட்டும் தான் வெற்றி அடைய முடியுமே தவிர நம்ம கீழே விழக்கூடாது. கீழே விழுந்தால் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை திட்டுவாங்களோ, நம்ம அம்மா அப்பா நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏளமாக பார்ப்பாங்களோ, நண்பர்கள் நம்மளை வந்து ஒதுக்கிடுவாங்களோ, அப்படிங்கிறது இல்லாமல் சாதிக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்ம மேலே வர முடியும். அதுக்கு நம்ம அந்த உழைப்பை கொடுக்கணும், தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. திரும்ப நம்ம எந்த ஒரு தடைகள் வந்தாலுமே வந்து அதை தாண்டி உழைக்கிறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். நம்ம மனசில் அந்த ஒரு லட்சியம் முதல்ல இருக்கணும், நம்ம என்னவா ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியம் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நமக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கணும். அந்த கனவை வந்து நம்ம உண்மையிலே நம்பியிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். தமிழோடு சேர்த்து உங்கள் தொழிலும் வளர ஸ்ருதி 90.8 சார்பாக வாழ்த்துறோம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.